என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, போயிடுங்க, பண்ணிடாதீங்க, நீங்க தயவு போயிடுங்க, போயிடுங்க. ஓம் சிவாய நமः, ஓம் மகேஸ்வராய நமः, ஓம் கைலாசவாசினே நமः. தினம் நேரம் கழிச்சு கோவிலுக்கு போய் சீக்கிரம் வந்துருவேன். இன்னைக்கு என்ன சீக்கிரமா போய் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன். ஏன்னா நேரம் கழிச்சு வந்திருக்கேன். என் தலையில ஐயோ காலங்கத்தால அப்பசகுல மாட்டோம் கண்ணங்கால கம்சங்காலன்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படி எல்லாம் பேசினேன்? எதுக்கு பேசினேன்? அந்த கட்டையில போறவன் என்ன எப்படி நாசம் பண்ணிட்டானே? நான் என்ன பாவம் பண்ணா? எந்த ஜென்மத்துல பட்ட பாவம்? அந்த தெய்வம் என்ன இப்படி நினைச்சு விட்டு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன அந்த தெய்வம் என்ன இப்படி நினைச்சுக்கணும்? ஏன் இப்படி நினைச்சுக்கணும்? என்ன பேசுங்க, ஏதாவது பேசுங்க. ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன்? ஏதாவது சொல்லுங்க. வாழ்த்துறது ஏதாவது நான் ஒரு தப்பு பண்ணல. நான் ஒரு தப்பு பண்ணல. என்ன நம்புங்க. நான் நிரபராது. நான் நிரபராது. வேணும்னா சொல்லுங்க. நான் அக்னி பிரவேசம் பண்றேன். என்ன நம்புங்க. இப்படி விலகி போயிடாதீங்க. நான் எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. என்ன விட்டு விலகி போயிடாதீங்க. என்ன அனாதையா விட்டு விலகி போயிடாதீங்க. ஏன்னா என்ன நம்புங்க. நான் நிரபராது. நான் நிரபராது. என்ன விட்டு விலகிடாதீங்க. என்ன நாம இனிமே சேர்ந்து வாழ முடியாது. வெளியில போ.
ஐயோ என்ன ஐயோ ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அடுத்து எந்த பொண்ணை கெடுக்கலாம்னா அத பாவி, உன்னுடைய 5 நிமிஷ சந்தோஷத்துக்காக ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டியடா. எல்லாம் ஒரு மனுஷனா? பாவிகளை ரட்சிக்கிற அந்த பரமபிதா கூட உன்னை ரட்சிக்க மாட்டார். என்ன, நீ வெறும் பாவி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் நீ ஒரு குத்தகக்காரன். டேய் அந்தோனி, உன் பணத்தமிர், வயசு திமிர், சதத்திமிர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தெறிஞ்சிடா. சாப்பிடுமா, அழாதம்மா, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். என்னம்மா பாக்குற, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் சாப்பாடு வாங்கி தரானேன்னா அந்த அந்தோணி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்ட மாட்டானா? தக்க சாட்சியத்தோட அவன் மேல கேஸ் போட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாட்சி கிடைச்சிருக்கு, ஆனா கேஸ் போட விரும்பல. ஏன் தெரியுமா? அந்த அந்தோனியோட வக்கீல் உன்னை கூண்ல நிக்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது அந்தோனி உனக்கு செஞ்ச கொடுமையை விட இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செலவு கொஞ்சம் பணம் தரேன், ஊருக்கு போயிட. என்னால முடியாது, என்ன சேர்த்துக்க மாட்டேன். பின்ன என்னதான் செய்ய போற? நான் சாக போறேன். நீ எதுக்காக சாகணும்? எனக்கு வேற வழியே தோணல. உன் வாழ்க்கையை அழிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீ எதுக்காக சாகணும்? அந்த அந்தோனி மாதிரி உள்ள ஆட்களுக்கு இருக்கிற தைரியமே அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு அழுவாங்க, இல்ல செத்துருவாங்க நம்பிக்கை. நீங்களும் அதையே தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறியே, நேர உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்தோனி கிட்ட போய், ஏய் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனியே, என்னடா வழி சொல்ல போறேன்னு கேளு. Why don't you set an example? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அம்மா, இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் இல்ல? தெரியும். என்ன பாக்குற? உன்னோட வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு நேக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னா, என்னோட ஆத்துக்குள்ள வந்து என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டே, என்னோட எதிர்காலத்துக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்னு கேட்கறதுக்காக நான் உன் வீட்டுக்குள்ள வரப்படாதே என்ன? எனக்கு இவ்வளவுதான் தெரியும். என்னால போட்டுக்கெல்லாம் போக முடியாது.
நீ நினைச்சனா சின்ன கோழி கொஞ்சம் தூக்கி எறிகிற மாதிரி என்னைய வெளியில தூக்கி எறியலாம். நீ எத்தனை தடவை தூக்கி எறிஞ்சாலும் நான் மறுபடியும் இங்கதான் வருவேன். என்னோட இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கதவை தட்டின்றேதான் இருப்பேன். உங்க ஏசுநாதர் சொல்லியிருக்கேன், தட்டுங்கள் திறக்கப்படும். அது என்ன மாதிரி பொண்கள் காத்தான் சொல்லியிருக்கேன். அங்கே நில்ல. வேரி மாதா மேல ஆணையா சொல்றேன், இந்த வாசப்படி தாண்டி நீ வரக்கூடாது. குத்தம் பண்ண முன்ன என்னால தண்டிக்க பாதிக்கப்பட்ட நானே எனக்கு சிறை தண்டனை விதிச்சுக்கிறேன். ஆமா, இது என்னோட சிறை, இது என்னோட சிறை. இதுக்குள்ள நீ வரக்கூடாது. எந்த உடம்ப பார்த்து நீ ஆசைப்பட்டியோ அந்த உடம்பு நீ கண் முன்னாலே இங்க நடமாடிட்டு இருக்கும். ஆனா நீ அதை தொடக்கூடாது, தொட முடியாது. மீறி தொட்ட நீ அழகான பொண்களை தானே பார்த்திருக்க, அழகான பணத்தை நீ பார்த்தது இல்லையே. அதான் நீ பார்ப்ப.